இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை. வடக்கு கிழக்கில் இருக்கும் மீனவர்களும் தமிழர்கள், தென்னிலங்கை தென்னிந்தியாவிலிருந்து மீன்பிடிக்க வருவர்களும் தமிழர்கள். எனவே இந்த மிக நீண்ட காலமாக இந்த மீனவர்களை பிரச்சனை தீர்க்கப்படாத ஒரு அரசியல் பிரச்சனையாகவும் காணப்படுகிறது. தேர்தல் காலங்களிலே பேசப்படுகின்ற பிரதான தலைப்பாகவும் இந்த மீனவர் பிரச்சனை காணப்படுகிறது. எனவே நாங்கள் கூறுகின்றோம், அதாவது கடல் சட்டம் இருக்கிறது, அதை அனைவரும் மதிக்க வேண்டும். அதை இலங்கையில் உள்ள மீனவர்களும் மதிக்க வேண்டும், தென்னிந்தியாவிலிருந்து வருகின்ற மீனவர்களும் அந்த சட்டத்தை மதிக்க வேண்டும். அடுத்து, கடல் வளம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான வளம். ஏனென்றால் அடுத்த சந்ததியினருக்கு, என் பின் வருகின்ற அடுத்தடுத்த சந்ததியினருக்கு இந்த கடல் வளத்தை நாங்கள் வைக்க வேண்டும். ஆனால் இன்று என்ன செய்யப்படுகிறது? தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணம் மூலமாக கடல் பாலைவனமாக மாற்றப்படுகிறது. நினைக்கிறேன், தென்னிந்தியாவில் இருக்கின்ற எந்த ஒரு சூழலை நேசிக்கின்ற மீனவரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடல் வளம் இருக்கும் வரைக்கும் தான் மீனவர்களுக்கான வாழ்க்கை நடத்தப்படும். எனவே இன்று இந்த இந்த மீனவருடைய பிரச்சனையானது இந்த இரண்டு மீனவர்களும் ஒரு இடத்திலே அமர்ந்து பேச வேண்டிய பிரச்சனை. அதே போல் இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் மனம் விட்டு பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவு என்பதுதான் ஒரு சிறப்பான செயலாக இருக்கின்ற ஒழிய, தேர்தல் காலங்களிலே ஒரு தலைப்பாக எடுத்து பேசுவதனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு காலமும் தீர்வு கிடைக்காது என்பது என்னுடைய கருத்தாக நான் பார்க்கின்றேன். தேர்தல் காலங்களிலே எவ்வாறு இந்த மீனவர் பிரச்சனை பேசப்படுகின்றதோ அதே போல தான் கச்சத்தீவு இன்று தமிழகத்திலே பரபரப்பாக பேசப்படுகின்ற விடயம். எந்த அரசியல் மேடையிலும் கச்சத்தீவு என்பதை எந்த அரசியல்வாதம் குறிப்பிடாமல் இருக்கவில்லை. எல்லோரும் இதை மையமாக வைத்து, ஈழத்தமிழர்களை வைத்து எவ்வாறு அரசியல் செய்யப்படுகிறதோ அதே போல தான் இந்த கச்சத்தீவை வைத்து அரசியல் செய்யப்படுகிறது. அது அவர்களுடைய உரிமை. அதற்கு நாங்கள் மறுப்போ அல்லது அதுக்கு எதிராக நாங்கள் ஒரு கருத்துக்களை கூறவில்லை. அவர்கள் ஜனநாயக உரிமை இருந்தாலும் கச்சத்தீவு என்பது 1974ஆம் ஆண்டு இந்திய இலங்கை கடல் சட்டம் மூலமாக உத்தியோகபூர்வமாக இந்திய அரசு இலங்கைக்கு ஒப்படைத்தது. இது சர்வதேச சட்டம். எனவே இன்று அந்த கச்சத்தீவை என்னவோ சண்டை செய்து இலங்கை கைப்பற்றி வைத்து கொண்டது போலதான் நாங்கள் உடனடியாக சென்று அதை கைப்பற்றுவோம் என்று கூறுகின்றார்கள். நான் உலகத்திலே சட்டம் இருக்கிறது, அந்த சட்டத்தை எவ்வாறு நாங்கள் மீறுவது? எனவே இந்தியாவில் உள்ள மக்களுக்கு அது உண்மை தெரியும். எனவே அவ்வாறு ஒரு நாட்டுக்குள்ள ஒரு கடற்பரப்பை, அந்த நாட்டுக்கு சொந்தமான ஒரு பூமியை இலகுவாக இன்னொரு நாடு கைப்பற்ற முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. அது சட்டங்கள் இருக்கிறது. எனவே நாங்கள் இது அவ்வளவாக நாங்கள் இதை எடுத்துக்கொள்வதில்லை. ஏனென்றால் காலங்காலமாக பேசப்படுற விடயமாக இது காணப்படுவதனால். எனவே இன்று இந்த கச்சத்தீவு என்பது மீனவர்களுக்கு சொந்தமானது. இன்று மீனவர்கள் இளைப்பாறுவதற்காகவும் மீனவர்கள் மீன்பிடியை மேம்படுத்துவதற்காகவும் அந்த கச்சத்தீவை பயன்படுத்துகிறார்கள். அவ்வாறு கச்சத்தீவு இவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் உடனடியாக அந்த கச்சத்தீவை மீட்போம் என்று. அந்த கச்சத்தீவில் அங்கு இருப்பவர்கள் அவர்களும் தமிழர்கள். எனவே ஈழத்தமிழர்களை பற்றி பேசும் நீங்கள் அந்த கச்சத்தீவில் யார் நன்மை எடுக்கின்றார்கள்? வடக்கில் இருக்கிற தமிழர்கள். அப்பொழுது நீங்கள் தமிழர்களுக்கு எதிரானவர்களா? எனவே உண்மையை மூடி மறைத்து ஒரு அரசியல் செய்யக்கூடாது. எனவே நான் அன்பார்ந்த தமிழக மக்களே, இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். எனவே நாங்கள் தொப்புள் கொடி உறவு, இலங்கை இந்தியாவில் உள்ள மக்கள் நாங்கள் தொப்புள் கொடி உறவு, ஒரே தாய் பிள்ளைகள். எனவே எம்மை பிரிக்க யாருக்கும் நாங்கள் இடமளிக்கக்கூடாது. நாங்கள் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகளாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதுதான் இலங்கையில் இருந்த ஒரு இந்திய வம்சவாளி ஒரு அமைச்சர் என்ற ரீதியிலே நான் கோரிக்கை விடுக்கிறேன்.